இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஒரு அப்பா கிட்ட வந்து கல்யாணம் ஆகி ஒரு வாரமே ஆன ஒரு பையன் வந்து சொல்கிறான், "அப்பா இனி எங்கள் மாமியார் வீட்டில் அவங்க கூட இருக்க சொல்கிறாங்க. நான் போகட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கும் அதில் தான் விருப்பமாக இருக்குது. நான் போகலான்னு நினைக்கிறேன்னு வேற சொல்கிறான். உடனே அவங்க அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், "சரிப்பா நீ போயிட்டு வா, தாராளமா போயிட்டு வா. ஆனா ஒண்ணே ஒண்ணு மனசுல மட்டும் நெனச்சுக்கோ, என்னைக்கு வந்து நீ சாப்பிடும்போது அந்த தட்டுல உன் முகம் தெரியுதோ, அன்னைக்கு நீ அங்க இருக்காத, கிளம்பி வந்துரு." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்ப இந்த பையனுக்கு வந்து அத பத்தி ஒண்ணும் புரியல. அ அப்படி புரியாம முழிக்கும்போது, "நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மருமகளையும், மகனையும் மருமக வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாரு. அப்போ ஃபர்ஸ்ட்டு டே அங்க போகும்போது, மாப்பிள்ளை நம்ம வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தடபுடலா ரொம்ப விருந்து அவனுக்கு கவனிப்பாங்க. இட்லி, சட்னி, சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா வைப்பாங்க எல்லா ஐட்டமும். அதுக்கு அடுத்த நாளு அதில ஒரு ஐட்டம் குறையும். இப்படி அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒண்ணு ஒண்ணா ஐட்டம் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் அவங்க மாமியார் இப்ப இது நம்ம மாப்பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவனுக்கு நார்மலா கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்க. கடைசியா ஒரு நாள் வந்து அவனுக்கு பக்கத்துல கொண்டு தட்டுல கஞ்சி, பழைய சாதம் இருக்குல்ல, அத கொண்டு வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது அந்த தண்ணீல வந்து இவன் முகம் தெரியும், குனிஞ்சு சாப்பிடும்போது. அப்பந்தான் அவனுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். "ஓ! நம்ம அப்பா அன்னைக்கு இதத்தான் புரிய வச்சாங்களா? இந்த விஷயத்த தான் எனக்கு அப்பா சொல்ல வந்தாங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். அப்பந்தான் அவங்க அப்பா சொன்னது அவனுக்கு புரிஞ்சது. அ எப்பவும் தாய் வீடு தான். மாமியார் வீடு, மாமியார் வீடு தான். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.